والصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه ومن سار على نهجه بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعن أبي هريرة رضي الله عنه قال وعن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال بينما رجل بفلاة من الأرض فسمع صوتا في سحابة اسقي حديقة فلان. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதர் ஒரு பாலைவனத்திலே நிற்கின்ற போது மேகத்திலிருந்து ஒரு அசரீரி ஒன்றை, ஒரு சத்தம் ஒன்றை செவிமடுத்தார். இந்த மனிதரின் தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுவீராக. فَتَنَحَّى ذَلِكَ السَّحَابُ فَأَفْرَغَ مَاءَهُ فِي خَرَّةٍ. அந்த சத்தத்தை தொடர்ந்து அந்த மேகம் விலகி சென்று விட்டது. அந்த மேகத்திலே இருந்த நீர், மழை, கற்கள் நிறைந்த ஒரு பகுதியிலே பொழிந்தது. ஃபஹிதா ஷர்ஜத்துன் மின் தில்க ஷராஜ் கதிஸ்தவ்அபத் ذلك الماء كله. அந்த கற்கள் நிறைந்த அந்த நிலத்திலே இருந்த ஒரு நீரோடை அந்த தண்ணி முழுவதையும் உள்வாங்கிக் கொண்டது. அப்பொழுது இந்த சத்தத்தை செவிமடுத்த மனிதர் அந்த நீரோடையிலே தண்ணீர் போகின்ற அந்த திசையை பின்தொடர்ந்து சென்றார். அப்பொழுது ஒரு மனிதர் அவரது தோட்டத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய மண்வெட்டியால் அந்த நிலத்திற்கு வந்த தண்ணீரை ஒவ்வொரு பகுதிக்கும் திசை திருப்பி கொண்டிருக்கிறார். ஃபகால லஹு, இந்த மனிதர் அவரிடம் கேட்கிறார், யா அப்தல்லா மஸ்முக, அல்லாவின் அடியாரே, உமது பெயர் என்ன? கால ஃபுலானுன், நான் இன்ன மனிதர். அல் இஸ்முல்லதி சமிஅ ஃபிஸ் ஸஹாபா, அந்த மேகத்திலிருந்து செவிமடுத்த அந்த பெயரை அவர் சொல்கிறார். ஃபகால லஹு யா அப்தல்லா, அப்ப இந்த நிலத்திலே தண்ணீரை மண்வெட்டியால் வெட்டி கொண்டிருந்த அந்த மனிதர், அல்லாவின் அடியாரே, லிம தஸ்அலுனி அன் இஸ்மி, என்னுடைய பெயரை நீர் ஏன் கேட்கிறீர் என்னிடத்தில் என்று கேட்டார். ஃபகால, அப்பொழுது அந்த மனிதர் சொன்னார், இன்னி சமிஅ்து ஸௌதன் ஃபிஸ் ஸஹாபில்லதி ஹாதா மாஉஹு, உமது தோட்டத்துக்கு வந்திருக்கிற இந்த தண்ணீர் மேகத்தில் இருந்த பொழுது அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தத்தை நான் செவிமடுத்தேன். அந்த மேகத்தில் இருந்த அந்த சத்தம், வயகூலு இஸ்கி ஹதீகத ஃபுலானின் லிஇஸ்மிக ஃபமா தஸ்னஉ ஃபீஹா, உம்முடைய பெயரைத்தான் அந்த மேகத்திலிருந்து இன்னாருடைய தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுவீராக என்று
அந்த மேகத்திலிருந்து சத்தம் வந்தது, அப்படி நீர் என்ன நன்மை செய்கிறீர்? உம்முடைய பெயர் மேகத்திலிருந்து சொல்லப்பட்டது, அப்படி என்ன நன்மை செய்கிறீர்? அப்பொழுது அந்த மனிதர் சொன்னார், கால அம்மா இதா குல் தஹாதா, நீர் இந்த உண்மையை சொல்லிவிட்டதனால் ஃபஇன்னி அன்துரு இலா மா யஹ்ருஜு மின்ஹா ஃபஅதஸத்தகு பிசுலுஸிஹி வஆகுலு அன வஇயாலி சுலுஸன் வஅருத்த ஃபீஹா சுலுஸஹு ரவாஹு முஸ்லிம். இந்த தோட்டத்தில் இருந்து வருகின்ற அறுவடையை நாங்கள் கவனித்து அதில் 1/3 சதகா செய்வேன் நான், அதில் 1/3 நானும் எனது குடும்பமும் சாப்பிடுவோம், அதில் 1/3 அறுவடை செய்யாமல் அதிலேயே விட்டு வைப்போம் என்று அவர் சொன்னார். இந்த ஹதீஸ் சஹி முஸ்லிம்ல பதிவாக இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு சம்பவம், உண்மை சம்பவம். இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு முற்பட்ட காலத்தில் நடந்திருக்கிறது. அப்ப இங்க ஒரு மனிதர் ஒரு பாலைவனத்துல நிக்கிறார். அந்த நிக்கிற நேரம் மலை மேகத்தில் இருந்து ஒரு சத்தம் கேட்குது. இந்த மனிதரின் தோட்டத்துக்கு நீ நீரை பொழிவி, நீர் பாய்ச்சிந்து சத்தம் கேட்குது அப்படின்னா அது அல்லாஹு தாலா அந்த மேகத்துக்கு இட்ட கட்டளை. மேகம் உங்களுக்கு தெரியும், மலை மேகம், அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி மழை பொழியும். நாங்க நினைப்போம் எங்கட ஊர்ல மழை வரப்போகுது, மேகமெல்லாம் மலை மேகமெல்லாம் ரெடி ஆகிக்குன்னு சொல்லி பார்த்தா அது வேற எங்கேயாவது பொழிஞ்சிட்டு போயிடும். அப்ப இந்த மனிதர் என்ன சத்தத்தை கேட்கிறாருன்னா, அந்த மலை மேகத்தில இருந்து அந்த மலை மேகத்துக்கு ஒரு ஓர்டர் வருது, இந்த மனிதரின் தோட்டத்துல நீ நீர் பாய்ச்சுன்னு சொன்னா மலையை பொழிந்து சொல்லு. அப்ப அவ்வாறு சொன்னதுக்கு பிறகு அந்த மலை மேகம் அப்படியே அந்த இடத்திலிருந்து போயிட்டு போய் மலையை கொட்டுது. இந்த பாருங்க, இந்த ஹதீஸ்ல வருவது என்ற சொல். என்று சொன்னா மலையை கொட்டிச்சுது, அப்படி மழை பெஞ்சுது. மழை பொழிந்ததற்கு தனியா அரபு மொழியில சொல்லிக்குது. ஆனா இதுல அஃப்ராகண்டா அப்படி கொட்டுது. அதுவும் எங்க கொட்டுதுன்னு சொன்னா ஹர்ரத்தின் சொல் என்னன்னு சொன்னா, அரபு நாட்டு பகுதியிலே கருங்கற்கள் நிறைந்த ஒரு பகுதி, அதாவது ஒரு வறட்சியான பகுதியில தான் அந்த மலை பொழியுது. இப்ப அந்த இடத்துல ஒரு நீரோடை, ஒரு கால்வாய் போன்ற ஒன்று இருக்குது. அந்த நீரோடை அப்படியே அந்த தண்ணீரை உள்வாங்கிட்டு, இப்ப இந்த சத்தத்தை செவிமடுத்த மனிதர் இந்த தண்ணீர் வந்த திசை நோக்கி அப்படி போறாரு. இந்த தண்ணி எங்க போகுதுன்னு பார்ப்போம். அப்பதான் அவர் தோட்டத்துல ஒரு ஆள் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார். அவரு மம்மட்டியால அவரை தோட்டத்துக்கு தண்ணீரை அங்கால வெட்டி திசை திருப்பிக்கிட்டு இருக்கிறார். அப்ப அந்த 2 பேருக்கும் இடையில தான் இந்த சம்பாஷணை போகும். அப்ப அவரு விளக்கத்தை கேட்கிறார், நீங்க எந்த கேட்குறீங்க பேரை? இல்ல அந்த பேர் தான் உங்களோட மேகத்துல இருந்து வந்தது. அப்படியா, நீங்க கேட்டதால நான் இந்த விஷயத்தை சொல்றேன். அப்ப இந்த மனிதர் தான் செஞ்ச நல்ல மேல உலகறிய செய்யாமல் மறைச்சு வச்சுக்கு நீந்துகிறார். அது அல்லாஹுக்காக அந்த மனிதர் செஞ்சுகிறார். இங்க வருவது, நீங்க இத சொல்லி விட்டதனால நான் அதை சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்றார். நீங்க கேட்டுட்டீங்க, நீங்க அப்படி என்ன அமல் செய்றீங்க? அல்லாஹு தாலாவிட்ட இருந்து நேரடி கட்டளை வருவது, உங்களோட பேரை சொல்லி அந்த மேகத்துக்கு அங்க போய் மலையை பொழிவின்னு சொல்ற அளவுக்கு நீங்க அப்படி ஒரு நெருக்கமான ஒரு அமலை செஞ்சுக்கிறீங்க. அப்ப அவரு இந்த விஷயத்த சொன்னார். ஆகவே இதுல இருந்து இன்னொரு பாடமும் நாம படிக்கிறோம்.
அல்லாஹுக்கு நெருக்கமானவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அல்லாஹு தாலா அவங்க நினையாத விதத்துல அருள் பாலிப்பான். அவரு பெரிய ஒரு நாங்க கேள்விப்பட்ட பிரபல்யமான ஆட்களாத்தான் இருக்கணும் எந்த அவசியமும் கிடையாது. அதாவது ஷேக்மார், அவுலியாக்கள், நாதாக்கள் நாங்க கேள்விப்படுறோமே, அப்படித்தான் இருக்கணும் இல்லை. இந்த அவுலியா தன்மைங்கிறது பொதுப்படையானது. அது அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமா இருப்பாங்க, எங்களுக்கு தெரியாது. அவங்களோட வெளித்தோற்றத்தை பார்த்தா ஒரு எளிமையான கோலமாய்க்கும், பிரபல்யத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க. தன்னை யாரும் பெருசா பேசணும், கதைக்கணும் எல்லாம் விரும்பாத ஆட்கள். ஆனா எப்பவுமே அல்லாஹ்வோடு அவங்களோட உள்ளம் தொடர்புபட்டுக்கிட்டே. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு வரலாற்று சம்பவம் அப்துல்லா இப்னுல் முபாரக் ரஹிமனுடைய காலத்துல நடந்து, சரியான வறட்சி நிகழ்ந்த காலத்துல அந்த அரபு நாட்டுல, இப்ப நான் அதை சொல்ற நேரம் சஹாபாக்கள் அந்த கீழ்நிலையில உள்ளவங்க, மற்றவங்க மேல்நிலையில உள்ளவங்க நாம நினைக்கப்படாது. அப்ப எல்லாரும் கவலையோடு இருக்கிறாங்க. சரி, வறட்சி நடக்குது. சரி, எல்லாரும் துவா செய்யறாங்க, தொழுகுறாங்க. அந்த காலத்துல இருந்து சஹாபாக்கள் எல்லாம் தொழுவிட்டு போறாங்க. ஆனா ஒரு மனிதர் இரவுல வந்தாரு பள்ளிக்கு, தனியா ஒரு நீண்ட நேரம் தொழுதார். தொழுதுட்டு அல்லாட்ட நீண்ட நேரம் துவா செஞ்சார். இத ஒரு ஆள் அவதானிச்சார். இப்படி ஒரு ஆள் தொழுவுது, துவா செய்யுதுன்னு சொல்லிட்டு. கடைசியில பார்த்தா அடுத்த நாள் பயங்கரமான மழை, தொடர்ந்து மழை. அப்ப அது ஒரு வெள்ளமா மாறக்கூடிய ஒரு அபாய நிலை போல இருந்து, உடனே அதே மனிதர் 2 நாள் கழிச்சு அதே மாதிரி தொழுது அதே மாதிரி துவா செஞ்சார். அந்த மழை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தது. அப்ப இத அவதானிச்ச அந்த மனிதர் அவரை ஊடு தேடி போய் அவரை கதவை தட்டி நீங்க யாருன்னு கேட்ட நேரம் அது அவருக்கு கோபம் வந்துச்சு. என்னது கோபம் வந்ததுன்னு சொன்னா, நம்மளுடைய ரகசியமான விஷயத்த என்ன போல ஒரு அடியானுக்கு தெரிய வந்துட்டேன்னு சொல்லி கதவை மூடிட்டு போயிட்டார். கதவை மூடிட்டு போனவர் அடுத்த நாள்ல இல்லை, அவரு அங்கிருந்தே போய்விட்டதாக வரலாற்றுல எழுதுறாங்க. அது ஒரு சாதாரண, யாருமே தெரியாத வகையில் ஒரு சாதாரண. ஆனா சஹாபாக்கள் எல்லாம் அந்த டைம்ல இந்திக்கிறான் இருந்து. ஆனா இப்படி ஒரு சம்பவம் பதிவாய்க்கு. அப்ப இது நாங்க என்ன விளங்கி கொள்றோம்னு சொன்னா, அல்லாஹுக்கு மிக நெருக்கமான மனிதர்கள் யாராம் இருந்தாலும் அல்லாஹ் அவனுடைய அருளை கொடுக்க விரும்பினால் வித்தியாசமா கொடுப்பான். அப்ப இவர் என்ன அமல் செஞ்சாருன்னு சொன்னா, அந்த அறுவடைய பார்ப்பார். விவசாயம் அறுவடை, அதுல 3/1 சதகா செஞ்சிருவார். சரி, அவரை ஃபர்ஸ்ட் சதகா. இப்ப நாங்க இதுல நல்ல விலையும் கொள்ளணும். சஹாபாக்கள்கிட்ட இந்த பண்பு இருந்து என்னண்டா, அவங்களுக்கு வருமானம் முதல்ல சதக்கா தான் செய்வாங்க. அது செஞ்சு போட்டுதான் மற்றதெல்லாம் பங்கு வைக்கிறது. சதக்கான்னு சொன்னா வாஜிபான சதக்கா ஜக்காத்துக்கு ஒதுக்கிடுவாங்க, சுன்னத்தான சதக்கா கொடுத்துருவாங்க, கடன்கள் இருந்தா கொடுத்துருவாங்க. இப்படி ஃபர்ஸ்ட் அதான் முதல்ல செய்யறது. ஏண்டா அது இருக்க அவரை சொத்துல பாதிப்பை ஏற்படுத்தும். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய பணக்கார சஹாபி. அவர் மாதிரி ஒரு தொழில் அதிபர் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் கையில மூலதனம் இல்லாம உழைச்சவர். ஹிஜ்ரத்துக்கு பிறகு சஹாபாக்கள் எல்லாம் அது தாரோம் இது தாரோம் உதவி செய்யறோம், ஒன்னவானா இன்னைக்கு சந்தையை காட்டி விடுங்க அது போதும்னு போய் உழைச்சவர் தான். வலப்பக்கம் இடப்பக்கம் ஒட்டகங்கள் வரும், ஒட்டகத்துல எல்லாம் வியாபார சரக்கு. அவர் கம்பீரமா நடந்து வருவார். முதலாவது என்ன செய்யறது, அந்த மூட்டை முடிச்ச அவிழ்த்து அங்க இருக்கிற மிஸ்கீன்கள் யாரான்னு முதலாவது நினைக்கிற
அந்த பெருமதியான பொருட்களை எல்லாம் சதக்கா செய்வார். செஞ்சுட்டு தான் பிசினஸே ஆரம்பிப்பார். சரி, இப்ப அதாவது நாங்க முதலாவது அதை செய்கிறோமா, அது மிக முக்கியமானது. நோய் நொம்பலம் வந்தா ஒரு கடையை திறந்தா முதலாவது கடையை திறக்கிறோம், பிசினஸ் இன்றைக்கு திறக்கிறோம்னு சொன்னா சில நேரம் நாம கடையில இருந்துக்கிட்டு குரான் ஓதுவோம், விக்கிர ஒரு ஓதுவோம், ஒரு யாசீனை ஓதுவோம். நல்ல விஷயம், அதுல பிரச்சனை ஒண்ணு இல்லை. ஆனா முதலாவது நாங்க ஏதாவது ஒரு கொடுத்துடணும். யாராவது வந்தா சதக்கா ஒண்ணு செஞ்சுட்டு அதை நாம ஆரம்பிச்சா மாஷா அல்லாஹ் அதுல பரக்கத்தி. எனவே இந்த மனிதர் 3/1 கொடுக்கிறாரு. இந்த 3/1 அவரு சாப்பாட்டுக்காக வச்சுட்டார், தனக்கும் தன்னை குடும்பத்துக்கும். இந்த ஓடரை பாருங்க எப்படி இருக்கு. மற்ற 3/1 அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா அதுலயே வச்சு வைக்கிறாரு. மீண்டும் அந்த விவசாயத்துக்கு அது உதவ முடியும். அதை பாருங்க, அந்த அவர் அந்த புத்திசாலித்தனத்தை எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு ஒரு ஓட்டாண்டியா போகவும் இல்லை, யாருக்கு ஒன்னும் கொடுக்க மாட்டேன் உலோபித்தனம் காட்டவும் இல்லை. எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திட்டு கொஞ்சத்தை விட்டு வைக்கிறாரு. மறுபடி விவசாயம் செய்ய, மறுபடி செஞ்சா தானே மறுக்க சதக்கா கொடுக்கலும், தன்னுடைய குடும்பத்துக்கு கொடுக்கலும். ஆகவே இதுதான் இந்த ரொட்டேஷன்ல தான் இருக்கும். சரி, அவ குரானும் சொல்லுது சமநிலையா நடுநிலைமையா நடந்து கொள்ளுங்க, கொடுக்கிற விஷயத்திலும் நடுநிலைமையா நடந்து கொள்ளுங்க கொடுக்கு சொல்லுது. எனவே இந்த வகையில இந்த ஹதீஸ்ல இருந்து நாங்க பல விளக்கங்களை பெற்றுக்கொள்றோம். அல்லாஹுக்கு நெருக்கமான மனிதர்களை அல்லாஹ் கைவிடவே மாட்டான். அதுவும் நேரடி உதவி வந்திக்குது. இப்படி சில விஷயங்கள் சகோதரர்களே நாங்க இப்படி எல்லாம் நடந்திக்குமான்னு கேட்கக்கூடாது. இது சஹி முஸ்லிம்ல வார ஹதீஸ், பலவீனமான ஹதீஸ் இல்லையே, சஹீஹான ஹதீஸ். புகாரிக்கு அடுத்த நிலையில் உள்ள கிரந்த முஸ்லிம். சரி, அப்ப இதுல ஒரு நபிமாரு யாரும் சம்பந்தப்பட இல்லை. விவசாயி ஒரு விவசாயியோட சம்பந்தப்பட்ட கதை. எல்லாத்தையும் நாமே மறுக்கப்படாது. சரி, அதாவது அல்லாஹ்வுடைய நேரடி தொடர்பால சில விஷயங்கள் நடக்கும். ஆனா இந்த காலத்துல பொய் புரட்டு புரளி எல்லாம் இதுதான், நாங்க ஆதாரங்கள் தேடத்தான் வேணும். ஆனா எல்லாத்துக்கும் நாங்க ஆதாரம் தேட இயலாது. பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் சிலது அதுக்கு நாம ஒன்னும் சொல்ல இயலாது. துன்னூரைண்டு ஒரு பெரிய ஒரு மகான், அவர் எகிப்து நாட்டை சார்ந்தவர். அவரு ஹஜ்ஜை முடிச்சிட்டு எல்லாரும் அரஃபா மைதானத்தில் இருந்து புறப்பட்டு நீக்கிறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு ஹஜ்ஜை முடிச்சுட்டு போறதுக்கு எல்லாம் அவருக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு அசரீரி சத்தம் கேட்டது. இன்றைய வருடம் ஹஜ்ஜினுடைய முழுமையான கூலியை பெற்றவர் இங்கு இல்லை. இவருக்கு ஒரு அதிர்ச்சி ஆயிருந்தது. எத்தனை லட்சம் மக்கள் ஹஜ்ஜி செய்யறாங்க, இப்படி ஒரு சத்தம் கேட்குதேன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போக இல்லை. அவரு நினைக்கிற ஈராக் பகுதியை நோக்கி போறார். ஈராக் பகுதியை நோக்கி போனா அந்த சத்தத்துல வந்து அடையாளங்களை வச்சு போயிட்டு பார்த்தா ஒரு மனிதர், சாதாரண மனிதர். அவரை போய் சந்திச்சு கேட்டாரு, இப்படி உனக்கு ஒரு சத்தம் ஒண்ணு கேட்டது, உங்களை பத்தி தான், நீங்க ஹஜ்ஜிக்கு வர இருந்தீங்களா? ஓ, நான் ஹஜ்ஜிக்கு வர பணம் எல்லாம் சேர்த்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு தாய், வயது முன்ன தாயை கவனிக்க வேண்டியதால வர கிடைக்கல என்று சொன்னார். இது இப்படி சில மனிதர்கள் இந்திக்கிறாங்க. ஒய்சுல் கர்ணின்ற ஒரு வரி இருந்தார், பிரபல்யமான மனிதர். ஆனா சஹாபி இல்ல அவரு, ரசூலா பார்க்க கிடைக்க இல்லை. ரசூலா தந்த போர்வையை கொடுத்து விட்டாங்க, கொண்டு போய் போட்ட சொல்லி. அவர் ஈராக்ல கர்ணு பிரதேசத்துல இருந்தாங்க. கர்ணு ஊரை சேர்ந்தவர். உமர்ல நாங்க சொல்லி வச்சிருந்தாங்க, அந்த ரசூல்லா நீங்க அவரை கண்டா அவர்கிட்ட போய் அல்லா இடத்துல உங்களுக்காக இஸ்திஃபார் செய்யுமாறு வேண்டுங்கள். அப்படி நெருக்கமான மனிதர். சஹாபியும் இல்லையே, ரசூல்லா பார்க்க இல்லையே. அவருக்கும் அந்த பிரச்சனை தான், உம்மாவுனியும் தாங்க, வர கிடைக்கல, ரசூல்லா பார்க்கறது சந்தர்ப்பம் இல்லை.
அப்ப இவர் ஹஜ்ஜிக்கு வார நேரம் எல்லாம் உமர்ல கூப்பிட்டு இந்த ஈராக்ல கர்ன் ஊர்ல இருந்து வந்த ஆட்களாம் கொஞ்சம் எங்களை வாங்கலன்னு சொல்லுவாங்க. தேடி பார்த்தா அதுல இல்ல. 2 வருஷமோ என்னமோ 3 வருஷமோ சரியா ஞாபகம் இல்ல. தேடி 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 பார்த்தா இல்ல. ஒரு வருஷம் சொல்றாங்க, தூரத்துல ஒரு ஆள் ஆடு மேய்ச்சிக்கு நீக்கிறாரு, எங்களுக்கு தெரியாது அமில் மூமினின் அவராத்தான் இருக்கிறது. அப்ப அந்த செய்தியை கேட்டு அவங்க போனாங்க, அந்த திசையை நோக்கி பார்த்தா ஈகிறாரு. அவரை கண்டுபிடிச்சாங்க. ஆனா ஒரு அடையாளம் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அவருக்கு என்ன அடையாளம்டா, அவருக்கு குஷ்டரோகம் வந்து எல்லாம் சுகமாயிக்கும், ஒரு நாணயத்தோட அளவு மட்டும் சுகம் இல்லாம இருக்கும். ஒரு சின்ன பகுதியில அந்த நோய்க்கும். அவர் தான் அந்த ஆள். ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அந்த அடையாளத்தை பிடிச்சு பார்த்தா அவர் தான் ஆள். பிறகு ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரியே அவங்ககிட்ட கேட்டாங்க, நீங்க என்னைக்காக இஸ்திக்பார் செய்யுங்க அல்லாஹ்ட்ட. சரி. பிறகு உவைசுல் கர்னி அந்த இடத்துல இருந்து போயிட்டாராம். ஏண்டா ஹலிஃபாவுக்கு தெரிய வந்துட்டு திரும்ப எல்லா மக்களும் வருவாங்க என்ன தேடின்னு சொல்லி அவரு எங்க போனான்னு தெரியன்னு வரலாறு சொல்லு. ஆகவே இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க ஒரே அடியாக மறுக்க இயலாது. இறைவனுடைய அந்த நெருக்கம் உள்ள ஆட்கள் அவங்க யாரு நாம அடையாளம் காண்றது கஷ்டம். அப்படி அடையாளம் கண்டா அவங்ககிட்ட போய் நம்மளோட தேவைகளை சொல்லி கொஞ்சம் அல்லாட்ட கேளுங்க, இந்த வீட்டுல சோமினா அமைக்கிறாங்க இவங்க, இந்த தேவை நீக்குது, இந்த குமரக்காரி நிறைவேறணும், தயவு செஞ்சு துவா செய்யுங்கன்னு சொன்னா மாஷா அல்லாஹ் அது நிரப்பமா நிறையும். ஆனா அப்படிலாம் நாம பாக்குறது எல்லாத்தையும் சடப்பொருளை வச்சு நம்பி வாழ்ந்து பழவிட்டோம். எனவே இது அந்த மாதிரி ஒரு விஷயத்தோட இது சம்பந்தப்படுவது. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். சுப்ஹானக்கல்லாஹ் வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.